கர்ப்பிணி மரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. கொல்லம் ரயிலில் இருந்து கர்ப்பிணி தவறி விழுந்து உயிரிழந்தது குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. ரயில்களில் பயணித்தவர்களின் உறுதித்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், தெற்கு ரயில்வே அறிவித்துள்ள அந்த அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு? விக்னேஷ், சென்னையிலிருந்து கொல்லத்திற்கு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக சென்று கொண்டிருந்த போது உளுந்தூர்பேட்டை அருகே வந்தபோது 7 மாத கர்ப்பிணி பெண் தவறி விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக விழுந்த பெண் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கீழே விழுந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த ரயிலை நிறுத்தக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டம் சரியாக வேலை பார்க்கவில்லை என புகார்கள் எழுந்தது. இந்நிலையில தெற்கு ரயில்வே ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் என்னவென்றால், இந்த சம்பவம் குறித்தான முழுமையான விசாரணை நடைபெறும் என்றும் ரயில் பெட்டிகளில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்கள் சரிவர செயல்படுகின்றனவா என்கிற நீண்ட விசாரணை நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. கஸ்தூரி என்கிற 7 மாத கர்ப்பிணி பெண் அந்த வாந்தி எடுக்கும் போது அந்த கதவின் இருந்து கீழே விழுந்தார். அவர் விழுந்த பிறகு 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் அந்த விருத்தாச்சலத்தில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் சென்ற பிறகுதான் ரயிலை பக்கத்து பெட்டியிலிருந்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது இந்த ரயில்வே துறை அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் ரயில்களில் உள்ள அனைத்து பெட்டிகளிலும் ரயிலை நிறுத்துவதற்கான அந்த சங்கிலி சரியாக செயல்படுகின்றதா என்பது குறித்தான விசாரணையும் தொழில்நுட்ப உபகரணங்கள் குறித்த விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ், பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஆணையிடப்பட்டிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலவெற்றிவேல்.